டைம் தானே குட்டி கதையை கண்டினியூ பண்ணலாமா? அப்புறம் எங்கள் அத்தை பசங்க 4 பேர் வந்துடுவாங்க லீவுக்கு. எங்கள் அம்மா பாவம் எப்படி தான் சாப்பாடு வடிப்பாங்கன்னே தெரியாது. காலையில் அப்போலாம் இட்லி தோசைலாம் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தான் கையில் ஆட்டணும்ல. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆட்டுவோம்மா 2 பேரும் உட்காந்துக்கின்னு நடுவில் மட்டும் ஆட்டி எடுத்துமே எங்கள் அத்தைக்கிட்ட காட்டுவோம். எங்கள் அத்தை வந்து பார்த்துட்டு சுற்றி அப்படியே அரிசியாக இருக்கும். வந்து தலைமலையே 4 கொட்டு கொட்டிட்டு ஆட்டுங்கன்ட்டு போவாங்க. காது வலி வந்துச்சுன்னா எங்கள் அத்தை ஒரு டாக்டர் மாதிரி அந்த குடமிளகா இருக்கிறவங்களாம் அப்போலாம் பெருசாக இருக்கும். அதை சுட வச்சு நல்லா நீ ஊற்றி காதில் தந்து ஊற்றிட்டு போயிடுவாங்க. எங்கள் சித்தி வந்து இன்னொரு சித்தி 3வது சித்தி வந்து மூக்கு ஊற்றுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஊசி வச்சு மூக்கு ஊற்றிட்டாங்க ஒரு தரம். எல்லாம் புண்ணாயிட்டு அழுது கிடக்கிறோம். அப்போலாம் அப்படி தான் குத்துவாங்க. தையல் தப்பமே கையில் அந்த ஊசியில் குத்திட்டு விட்டுருவாங்க. அப்படிலாம் அந்த நடந்துக்குது எங்கள் வாழ்க்கையில். இப்போ தான் வலி இல்லாமலாம் குத்துறாங்க. ஜாலியாக இருக்குது. எப்படியே இருக்குது. வேணும்னா மூதி போட்டுக்கிறாங்க ஒட்டுறது, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு விட்டுறாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி தான் நடந்தது. எதுனா ஒன்றுன்னா ஜாலியாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் பாட்டுன்னு சுற்றிக்கின்னு ஆடிக்கின்னு அதுமாதிரி வாழ்க்கைலாம் திருப்பி கிடைக்குமான்னு இப்போலாம் ஆசையாக இருக்குது. இந்த கதை சொல்ல ஆரம்பித்ததே வாழ்க்கையில் எவ்வளோ நடந்துக்குதுன்னு எனக்கே தெரியுது. ஜாலியாக இருந்திருக்குறோம். கும்பலாக பசங்க சொந்தக்காரங்க. அப்போலாம் சவரெல்லாம் கிடையாதுல்ல. வீடெல்லாம் சின்ன வீடு. மனுஷெல்லாம் மனசெல்லாம் பெருசாக இருந்துச்சு. இப்போ வீடெல்லாம் 3 அடுக்கு 4 அடுக்காக கட்டிட்டாங்க. பெருசு வேலை, நிறைய சம்பளம். ஆனால் பேசுகிறது எல்லாம் குறைஞ்சி போச்சு. எல்லாம் போனால் ஃபங்க்ஷனில் பார்த்தா தான் உண்டு. என்ன அவ்வளோதான். அதுமாரி மனசெல்லாம் சுருங்கி தான் போச்சு இந்த காலத்தில். அதெல்லாம் ஒரு வாழ்க்கை தான். இப்போ இருக்கிற பசங்களாம் ஃபோனை விட்டா வேறு என்ன தெரியுது இதுங்களா? நம்ம சொன்னோம்னா வந்துட்டேன் உங்கள் கதையை சொல்கிறதுக்குன்றாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை தான். அதெல்லாம் வாழறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும். நாங்களாம் அனுபவிச்சுருக்குறோன்னா அதுக்கு என்ற இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.